இன்னைக்கு நம்ம ஒர்க் எனர்ஜி பவர் கான்செப்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் கான்செப்டை பார்ப்போம். ஒர்க் டன். சரி, இப்போ பார்க்க போகிறது ஒர்க் டன் கான்செப்டை பார்க்க போகிறோம். ஒர்க் டன் டினோட்டட் பை சிம்பிள் டபிள்யூ. ஒர்க் டன் டினோட்டட் பை சிம்பிள் டபிள்யூ அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ஒர்க் டன் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். அந்த ஆப்ஜெக்டை கிரவுண்ட் மேலே இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த கிரவுண்டு மேலே ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் மேல சர்டைன் ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்றேன்ப்பா. இந்த ஆப்ஜெக்ட் மேல வந்து சர்டைன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இப்போ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல நம்ம அப்ளை பண்ணுமா, அப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளைட் எப்படி பண்ணியிருக்கோம்னா, மேக்கிங் சம் ஆங்கிள் தீட்டா வித் தி ஹாரிசாண்டல் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். மேக்கிங் சம் ஆங்கிள் தீட்டா வித் தி ஹாரிசாண்டல். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹாரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ இங்க ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா வந்து இன்க்ளைண்டா இருக்கு. அதனால இந்த ஃபோர்ஸை வந்து நான் ரெண்டு காம்பனண்டா பிரிக்கிறேன். ரெண்டு காம்பனண்டா எடுத்துக்கிறேன். ஒரு காம்பனண்ட் வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட் எடுத்துக்கிறேன். இன்னொரு காம்பனண்ட் வந்து ஹாரிசாண்டல் காம்பனண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன்ப்பா. ஒரு காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட், இன்னொரு காம்பனண்ட் ஹாரிசாண்டல் காம்பனண்ட். ஹாரிசாண்டல் டைரக்ஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணுவோம். ஒரு காம்பனண்ட் வந்து எஃப் காஸ் தீட்டா, இன்னொரு காம்பனண்ட் வந்து எஃப் சைன் தீட்டான்னு இருக்கு. சரி, வெர்டிகல் காம்பனன்ட்ல ஃபோர்ஸ் இருக்கு, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. ஹாரிசாண்டல் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்போ ஹாரிசாண்டல் டைரக்ஷன்ல தான் ஒர்க் நடந்திருக்கு, வெர்டிகல் டைரக்ஷன்ல ஒர்க் நடக்கல. ஸோ ஒர்க் டன் பை ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஒர்க் டன் பை வெர்டிகல் ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம் இந்த கிளாஸ்ல. அப்படின்னா ஒர்க் டன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஒர்க் இஸ் செட் டு பி டன் when a body displaces in the direction of force. அதாவது நல்லா கவனிங்க, ஒர்க் இஸ் செட் டு பி டன் when a body displaces in the direction of force அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அப்போ ஒர்க் டன் வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, அதனுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. அப்போ ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன் என்ன வரும் பாத்தீங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ பாருங்க, ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கணும். அப்போ ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கு, எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ் இருக்கு. ஸோ இது ஒர்க் டனுக்கு வந்து என்ன எழுதலாம்னா, W இஸ் ஈக்குவல் டு Fs cos theta அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். சரி, ஆக்சுவலா நான் டெஃபினேஷன் என்ன சொன்னேன், ஒர்க் இஸ் செட் டு பி டன் when a body displaces in the direction of force ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் எவ்வளவு இருக்கு, ஃபோர்ஸ் F காஸ்டா இருக்கு. சரி, இப்போ வந்து கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம். ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுத்த டயக்ராம் வரையறேன் பாருங்க. நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா, இப்போ ஹாரிசாண்டல் டைரக்ஷன் இப்படி எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா, ஹாரிசாண்டல் டைரக்ஷனுக்கும் ஃபோர்ஸுக்கும் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன் நான். இப்போ வந்து இப்படி பர்பெண்டிகுலரா இப்படி ஒரு லைன் வரைகிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ பாருங்க, இது வந்து நார்மல் எடுத்துங்க. இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கு, கரெக்ட்டுங்களாப்பா? சரி, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹாரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. இதுதான் ஆங்கிள் தீட்டா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேர் வைப்போம், ONA அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ONA வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல ON வந்து அட்ஜசன்ட் சைடு, OA வந்து ஹைப்போடீனியஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு ON எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, ஹைப்போடீனியஸ் S வரதுனால S cos θ அப்படின்னு வந்திருக்கும். அப்போ ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு பாருங்க, S cos θ இருக்கு. ஒர்க் இஸ் செட் டு பி டன் when a body displaces in the direction of force ன்னு சொல்லியிருக்கும். அடுத்து ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா மாத்தி கூட சொல்லலாம். எப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். எங்க பாருங்க, இங்க எப்படி வந்திருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு போட்டு இப்படி எழுதியிருக்கும். அப்படின்னா எப்படி எழுதலாம் சொல்லுங்க, ஃபார்முலா ஃபார் ஒர்க் டனுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா, S cos θ இருக்கு. ஃபோர்ஸ் டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் S cos θ. சோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன ஆச்சுனோம், ஒர்க் டன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டோம். இப்போ செகண்ட் டெஃபினிஷன் எப்படி சொல்றேன் பாருங்க, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து S cos θ ன்னு வருது. இது வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா ஃபார் ஒர்க் டனுக்கு F இன்டு S இன்டு cos θ ன்னு புரிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த F இன்டு S cos θ, தீட்டான்றது என்ன சொல்லுங்க, ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலா ஒர்க் டன் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி, ஃபோர்ஸ் வெக்டார் குவாண்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் குவாண்டிட்டி. அப்போ ரெண்டு வெக்டாரை நம்ம மல்டிப்ளை பண்றோம், ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்றோம். ஆனா ரிசல்டன்ட் நமக்கு ஸ்கேலார் வந்ததுனால இதை ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். ஸ்கேலார் ப்ராடக்ட் என்ன சொல்லுங்க, A டாட் B ஈக்குவல் டு AB cos θ எழுதுவோம் இல்லையா? அப்போ AB cos θ A டாட் B ன்னு எழுதலாம், இல்லைன்னா AB cos θ A டாட் B ன்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதுனா
இப்போ fs காஸ்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் f டாட் s ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ w is equal to work done is equal to f dot s அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஸோ அப்போ ஒர்க் டனுக்கு டெஃபினேஷன் அது ஒர்க் இஸ் செட் டு பி டன் when your body displaces in the direction of force அடுத்து magnitude of work done is equal to product of displacement in the direction of force and force ன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்தாலும் ஃபார்முலா வந்து ஒர்க் டன் ஈக்குவல் டு fs காஸ்டா fன்றது என்ன சொல்லுங்க மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் sன்றது மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் தீட்டான்றது கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு சரி இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் MKS யூனிட் பார்க்க போறோம் சரிங்களா MKS யூனிட் பார்க்கலாம் பாருங்க வாட் இஸ் தி MKS யூனிட் ஆஃப் ஒர்க் டன் பார்த்தோம்னா MKS யூனிட் வந்து ஆக்சுவலா இந்த ஃபோர்ஸ் யூனிட் என்னப்பா நியூட்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் என்னப்பா மீட்டர் காஸ் தீட்டா என்னது இது காஸ் தீட்டான்றது ரேஷியோ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ அது நம்பர் அதுக்கு யூனிட் கிடையாது ஸோ நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு SI யூனிட் என்ன சொல்லுங்க SI யூனிட் ஆஃப் ஒர்க் டன் வந்து ஜூல் SI யூனிட் ஆஃப் ஒர்க் டன் வந்து ஜூல் வரும் 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் 1 ஜூல் இஸ் ஈக்குவல் என்ன எடுத்துக்கலாம் 1 நியூட்டன் மீட்டர்னு எடுத்துக்கலாம் சரி ஜூல் எப்படி டிஃபைன் பண்ணலாம் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் இந்த ஆப்ஜெக்ட் மேல 1 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் நான் இப்போ 1 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வந்து 1 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்குன்னு வச்சுங்க தென் ஒர்க் இஸ் செட் டு பி 1 ஜூல் work is said to be done 1 joule when 1 newton force displaces the body by 1 meter distance இதுதான் definition for joule அப்படி நமக்கு வந்திருக்கு சரி அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா CGS யூனிட் பார்க்கலாம் சரி work done ஃபார்முலா எழுதி வச்சுப்போம் fs cos theta f ன்றது magnitude of force s ன்றது magnitude of displacement cos ன்றது cosine of angle between force and displacement புரியுது இப்போ CGS யூனிட் பார்க்கலாம் CGS யூனிட் of force என்னப்பா dyne displacement யூனிட் என்ன சொல்லுங்க சென்டிமீட்டர் காஸ்டாக்கு நோ யூனிட் ஜெனரலா CGS யூனிட் என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து எர்க் ஒர்க் டன் யூனிட் என்ன பாத்தீங்கன்னா CGS யூனிட் எர்க் அப்போ 1 எர்க் இஸ் ஈக்குவல் டு 1 டைன் சென்டிமீட்டர் 1 டைன் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ CGS யூனிட் ஆஃப் ஒர்க் டன் என்ன சொல்லுங்க எர்க் 1 எர்க் ஈக்குவல் டு 1 டைன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா எர்க் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுங்க இந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் வந்து ஒரு டைன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் ஒரு டைன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்படி அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1 சென்டிமீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு இப்படி இருந்தா ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி 1 எர்க் சரி டெஃபினிஷன் ஆஃப் எர்க் சொல்றேன் பாத்தீங்க ஒர்க் டன் இஸ் செட் டு பி 1 எர்க் when 1 dyne force displaces the body by 1 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுதான் எர்க்குக்கு டெஃபினேஷன் புரிஞ்சுங்களா உங்களுக்கு சரி இப்போ வந்து நமக்கு என்ன புரிஞ்சு ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர்னு புரிஞ்சு எர்க் ஈக்குவல் டு 1 டைன் சென்டிமீட்டர்னு புரிஞ்சிருக்கு இப்போ ஜூலுக்கும் எர்க்குக்கும் நம்ம ரிலேஷன் கொண்டு வரணும் ஸோ அப்போ இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரிலேஷன் பிட்வீன் ஜூல் அண்ட் எர்க்னு பார்க்கலாமா சரி 1 நியூட்டன் மீட்டர் ஈக்குவல் டு ஒரு நியூட்டன் எத்தனை டைன்னு பார்த்தோம் நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல 10⁵ டைன்னு பார்த்தோம் கரெக்டுங்களா அதே மாதிரி 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் போ 10⁻2 சென்டிமீட்டர்னு பார்த்திருக்கேன் இப்போ ஒரு நியூட்டன் மீட்டர் தான் என்ன சொல்லுங்க ஜூல் அப்போ 1 ஜூல்னு போட்டுக்கோங்க இங்க 10⁵ 10⁻2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10⁻7 பேஸ் அப்படியே வச்சுட்டு பவர் ஆட் பண்ணிக்கணும் டைன் இன்டு சென்டிமீட்டர் தான் என்ன சொல்லுங்க எர்க் அப்போ இங்க எர்க்னு எழுதிக்கலாம் ஸோ அப்போ 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 10⁻7 எர்க் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 10⁻7 எர்க்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன் நான் ஜூலும் எர்க்கும் எடுத்துக்கிறேன் ஜூல் அண்ட் எர்க் இதுல வந்து ஈக்குவல் டு ஒரு ஆப்ஷன் லெஸ் தென் ஒரு ஆப்ஷன் கிரேட்டர் தென் ஒரு ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஜூல் பெருசா எர்க் பெருசா அப்படின்றது எது ஈக்குவலா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம் எந்த ஆப்ஷன் கரெக்ட் சொல்லுங்க இப்போ 1 ஜூல் ஈக்குவல் டு 10⁻7 இருக்குன்னா இந்த 10⁻7 வந்து மோர் தென் 1 தானே அப்போ ஜூல் இஸ் மோர் தென் 1 டைம் ஆஃப் எர்க் ஜூல் வந்து மோர் தென் 1 டைம் ஆஃப் எர்க் அப்படின்னா கிரேட்டர் தென் அப்போ கிரேட்டர் தென் வரணும் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அப்போ ஜூல் இஸ் கிரேட்டர் தென் எர்க் அப்படின்னு வந்திருக்கு அப்போ ஜூலை எர்கா மாத்தணும்னா 10⁻7ல மல்டிப்ளை பண்ணுங்க எர்க ஜூலா மாத்தணும் என்ன பண்ண சொல்லுங்க எர்க வச்சு 10⁻7 அந்த பக்கம் அமைச்சிருங்க அப்போ 10⁻−7 ஜூல் அப்படின்னு வந்துடும் இப்படி கூட பாருங்க 10⁻−7 லெஸ் தென் 1 தானப்பா வெரி லெஸ் தென் 1 தானே அப்போ எர்க் வந்து லெஸ் தென் 1 டைம் ஆஃப் ஜூல் அப்படின்னா ஜூல் கிரேட்டர் தென் எர்க் அப்படி வருதுன்னு நம்ம எடுத்துக்கணும் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு CGS யூனிட் SI யூனிட் ஆஃப் ஒர்க் டன் புரிஞ்சிருக்கு இன்னும் நிறைய யூனிட்ஸ் இருக்கு அதெல்லாமே அப்புறமா நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து நமக்கு ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா F × S × cos θ அப்படின்னு கொடுத்துருக்கோம் F × S × cos θன்னு கொடுத்துருக்கோம் இந்த θன்றது ஆக்சுவலா ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் இப்போ 2 வெக்டார் எடுக்கிறோம்னு வச்சுப்பா இது ஒரு வெக்டார்
அடுத்து இது ஒரு வெக்டார் எடுக்கிறேன், ஃபோர்ஸ் ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எடுக்கிறேன். இப்போ ரெண்டு வெக்டார் எடுத்தோம்னா ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் வந்து ரெண்டு ஆங்கிள் பாசிபிள் இருக்கு. இந்த ஒரு ஆங்கிள் இருக்கு, இந்த ஆங்கிள் இருக்கு. சரிங்களா? கிரேட்டர் தென் 180 இருக்கிற ஆங்கிள் நம்ம எடுத்துக்க மாட்டோம், லெஸ் தென் 180 ஆங்கிள் மட்டும் தான் எடுத்துப்போம். இதுதான் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். சரி, வாட் இஸ் தி மினிமம் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் பார்த்தோம்னா 0 வரும். மினிமமா எப்போ ஆங்கிள் மினிமமா இருக்கும்? ரெண்டு வெக்டார் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அப்போ ஆங்கிள் வந்து மினிமம் தட் இஸ் ஈக்குவல் 0 டிகிரி. இதே ரெண்டு வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க? ஆங்கிள் வந்து மேக்ஸிமமா இருக்கும், அது 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் வந்து 0 to 180 தான், கிரேட்டர் தென் 180 வராது. ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் 0 to 180 மட்டும் தான் வரும். அப்போ 0 to 180 தீட்டா வந்து ஒர்க் டன் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்டா வச்சிருவோம். மேக்னெட் ஆஃப் ஃபோர்ஸ் மேக்னெட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்டா வச்சிருவோம். தீட்டா மாத்திட்டே இருந்தா ஒர்க் டன் மாறிட்டே தானே இருக்கும். அதனால ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டு அப்போ தீட்டா வந்து நமக்கு என்ன வருது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 டிகிரி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். காஸ் தீட்டா ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். தீட்டா இன்க்ரீஸ் ஆனா தீட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தா காஸ்ட்டா குறைஞ்சிட்டே இருக்கும். என்ன பாருங்க, காஸ் 0 வந்து 0, ஆனா காஸ் 0 1, காஸ் 90 வந்து 0 தானே வருது. அப்போ காஸ் தீட்டா ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் வரும். சரி, அது இருக்கட்டும். இப்போ காஸ் தீட்டா வந்து நமக்கு எடுக்கலாம். இங்க 0ன்னு போட்டு இங்க 180 டிகிரி போட்டுருக்கீங்க. காஸ் 0 வந்து என்ன வரும்னு சொல்லுங்க? 1ன்னு வருது. காஸ் 180 -1ன்னு வருது. அப்படின்னா காஸ் தீட்டா ஃபங்க்ஷன் -1 to 1 அப்படின்னு இருக்கும். காஸ்ட் வந்து கிரேட்டர் தென் -1 லெஸ் தென் 1ன்னு இருக்கு. இதை வந்து நம்ம எஃப்எஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. எஃப்எஸ்ல மல்டிப்ளை பண்ணா -fs கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு fs cos θ less than or equal to fs அப்படின்னு வந்துருச்சுங்களா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த f into s காஸ்ட் தான் ஒர்க் டன் தானே. அப்போ ஒர்க் டன் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -fs less than or equal to fs அப்படின்னு வருது. அப்போ ஒர்க் டன் நெகட்டிவ் மேக்ஸிமம் வந்து -fs, பாசிட்டிவ் மேக்ஸிமம் வந்து fs ன்னு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒர்க் டன் நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒர்க் டன் பாசிட்டிவா இருக்கணும், ஒர்க் டன் வந்து பாசிட்டிவா இருக்கணும்னா அப்போ வந்து தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிளா இருக்கணும். தீட்டா வந்து எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் 90 டிகிரி அப்படி இருந்தா ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ். கேஸ் 1 எடுத்திருக்கேன். கரெக்ட்டுங்களா? ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் வரும். இதுலயே பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன், பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன் வந்து f into s into cos θ வந்து 1. அதாவது ஒர்க் டன் மேக்ஸிமமா இருக்கணும்னா, ஒர்க் டன் மேக்ஸிமமா இருக்கணும்னா தீட்டா ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்பதான் cos 0 வந்து நமக்கு 1ன்னு வரும். ஸோ ஒர்க் டன் மேக்ஸிமம் வரும். மேக்ஸிமம் ஒர்க் டன் வந்து f into s. எப்பயாவது ஒர்க் டன் கேட்கறாங்க, ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ணிடணும்னா தீட்டா 0 மேக்ஸிமம் ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்க அடுத்து கேஸ் 2 எடுக்க போறேன். சரி, இப்போ கேஸ் 2 பார்க்க போறோம் பாருங்க. கேஸ் 2 வந்து என்ன பண்ணலன்னா நெகட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன், நெகட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன். இங்க பார்த்தது வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன், நெகட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன். நெகட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன் என்ன? காஸ்ட் வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் இருக்கணும், -1 இருக்கணும். அப்போ தீட்டா வந்து 180 டிகிரியா இருக்கணும். இங்க வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் இருக்குன்னா தீட்டா 0 இருக்கணும். அப்போ ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் டைரக்ஷன்ல இருந்திருக்கணும். இப்போ தீட்டா வந்து 180 டிகிரி இருக்குன்னா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்திருக்கணும். இப்போ நெகட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன்னா ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? fs காஸ்ட் தானே. அப்போ f into s into cos θ வந்து -1 போட்டா -fs. ஸோ நெகட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன் வந்து -fs, பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன், பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க் டன் வந்து +fs ன்னு வருது. அடுத்து வந்து நம்ம கேஸ் 3 பார்க்கலாம் பார்ப்போம். கேஸ் 3 என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து 0வா இருக்கணும். ஒர்க் டன் 0வா இருக்கணும். ஒர்க் டன் 0வா இருக்கணும்னா என்ன சொல்லுங்க? ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? f into s into cos θ தானப்பா. தட் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்போ எய்தர் ஃபோர்ஸ் 0வா இருக்கலாம், இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கலாம், இல்லைன்னா காஸ் θ 0வா இருக்கலாம். காஸ் θ 0னா தீட்டா வந்து 90 டிகிரியா இருக்கணும். அப்போ தீட்டா 90 டிகிரியா இருக்கணும்னா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க? ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரி வந்தா ஒர்க் டன் 0. அப்போ வந்து பாருங்க, ஒர்க் டன் பாசிட்டிவ் மேக்ஸிமம் இருந்தா தீட்டா 0, ஒர்க் டன் நெகட்டிவ் மேக்ஸிமம் இருந்தா தீட்டா 180 டிகிரி, ஒர்க் டன் 0வா இருக்கணும்னா தீட்டா 90 டிகிரி. இஃப் ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரி, அதாவது ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆர்த்தோகோனல் வெக்டார், ஆர்த்தோகோனல் வெக்டாரா இருந்துச்சுன்னா ஒர்க் டன் வந்து நமக்கு 0வா இருக்கும். அப்போ ஒர்க் டன் 0வா இருக்குன்னா தீட்டா தான் 90 டிகிரி இருக்கணும் கிடையாது. ஃபோர்ஸ் 0வா இருக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கலாம், தீட்டா 90 டிகிரியா இருக்கலாம். இதுல எது ஒண்ணு இருந்தாலும் சரி ஒர்க் டன் வந்து 0வா இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிட்டே வரேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படியே நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. Object moves with constant velocity, then work done must be 0. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? If object moves with constant velocity, then work done must be 0 அப்படின்னு சொல்றேன்ப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏன் ட்ரூன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா ஆக்சலரேஷன் 0. ஆக்சலரேஷன் 0னா ஃபோர்ஸ் வந்து 0. ஏன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தானே. அப்போ 0ன்னு வருது.
அப்போ ஃபோர்ஸ் ஜீரோனா ஒர்க் டன் ஜீரோ. ஸோ தட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போனா ஒர்க் டன் வந்து ஜீரோ. சரிங்களா? அதாவது இந்த ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்தா ஒர்க் டன் ஜீரோன்னு நம்ம ஒரு ஆப்ஷன் பார்த்தோன்னே அதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ கிரவுண்ட்ல வச்சிருக்கேன், இங்க கிரவுண்ட் இருக்கு, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், இங்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது லெஸ் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கு. ஃபோர்ஸ் ஆக்டட் வந்து லெஸ் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கு. புரியுதுங்களாங்க? உங்களுக்கு நல்லா கவனிங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து ரஃப் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ற அந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளைடு வந்து லெஸ் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்போ ஃபோர்ஸ் வந்து நாட் ஜீரோ. அப்போ இந்த கேஸ்ல ஒர்க் டன் பை தி அப்ளைடு ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒர்க் டன் பை தி ஃப்ரிக்ஷன் போத் ஆர் ஜீரோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரஃப் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்னா லெஸ் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இங்க ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்னு அப்ளைடு ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ நான் என்ன சொல்றேன்னா டெஃபினேஷன் வந்து when force applied on the object less than limiting friction, then work done by the applied force and work done by frictional force both are zero அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ்ன்னு சொல்றீங்களாப்பா? சரி, இப்போ வந்து நமக்கு இங்க பாருங்க, அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து லெஸ் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருந்தால் பாடி மூவ் ஆகாது. பாடி மூவ் ஆகணும்னா கிரேட்டர் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்ளை பண்ணாதான் மூவ் ஆகும். ஸ்டார்ட் டு, அதாவது ரெஸ்ட்ல இருந்து மோஷன் கொண்டு வரணும்னாவே கிரேட்டர் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ நம்ம அப்ளை பண்ணது லெஸ் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருந்தா இது ஸ்டாட்டிக் கண்டிஷன்ல இருக்கும், இங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மோஷன் இருக்காது. மோஷன் இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோனா ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு காஸ்ட் வரணும் இல்லையா? அப்போ வந்து என்ன, உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, அதனால ஒர்க் டன் ஜீரோ. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ இருக்கும்போது ஒர்க் டன் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா? அடுத்த தேர்ட் கண்டிஷன் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து வெயிட்டர் வந்து என்ன பண்றாருன்னா, வெயிட்டரா யார அவர் வந்து சப்ளையர் என்ன பண்றாருன்னா வந்து இந்த டிஷ் வந்து கொண்டு வரார். டிஷ் வந்து கொண்டு வராருப்பா. இப்போ டிஷ்ஷை வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இப்படி மூவ் பண்ணிட்டு வராரு. இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி வந்து ஒய் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இப்போ when supplier brings the dish, அதாவது ஃபுட் கொண்டு வராரு சப்ளை பண்றதுக்கு, ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல கொண்டு வராரு. ஒர்க் டன் பை தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஸ்டேட்மெண்ட் தேர்ட் என்ன சொல்லுங்க? ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஹாரிசான்டல் டைரக்ஷன், தென் ஒர்க் டன் பை தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, ஃபோர்ஸ் வந்து y டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஆங்கிள் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸ் 90 டிகிரி இருக்கிறதுனால ஒர்க் டன் வந்து ஜீரோ. ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸ் ஜீரோ இருக்கிற கண்டிஷன் ஒன்று சொல்லியிருக்கேன், ஒர்க் டன் ஜீரோ. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ இருக்கிற இடத்துல ஒர்க் டன் ஜீரோன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து டீட்டா 90 டிகிரி இருக்கும்போது ஒர்க் டன் ஜீரோ. அப்போ ஒர்க் டன் ஜீரோக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? எஃப் இன்ட்டு எஸ் இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா, ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா டைரக்டா ஒர்க் டனை இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ஃபோர்ஸ் வந்து வேரியபிளா இருக்கு, இஃப் ஃபோர்ஸ் இஸ் வேரியபிள், எஃப் இஸ் வேரியபிள், வேரியபிள் ஃபோர்ஸா இருந்தா என்ன பண்றது? வேரியபிள் ஃபோர்ஸா இருந்தா நம்ம வந்து என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் மெத்தட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ பாடி வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, அதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த இன்ஸ்டன்ட்ல அங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது எஃப். இந்த டிஎஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் டன் வந்து டிடபிள்யூன்னு எடுத்துப்போம். அப்போ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎஸ்னா எஃப் இன்ட்டு டிஎஸ்னு போட்டு இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்போ இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா போத் சைடு வந்து அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் டிஎஸ். அப்போ இன்டகிரல் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் டிஎஸ். இது வெக்டார், இந்த டாட் ப்ராடக்ட்ல எழுதணும்னால எஃப் டாட் டிஎஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ வேரியபிள் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா இன்டகிரேஷன் மெத்தட் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஃபோர்ஸ் வந்து லீனியர்லி வேரியபிள், ஃபோர்ஸ் வந்து லீனியர்லி வேரியபிள், லீனியர்லி வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஃபோர்ஸ் வந்து லீனியரா வேரி ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ லீனியரா வேரி ஆச்சுன்னா அந்த கேஸுக்கு மட்டும் ஒர்க் டன் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபைனல் ஃபோர்ஸ் பிளஸ் இனிஷியல் ஃபோர்ஸ் டிவைடட் பை 2, அதாவது ஆவரேஜ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கன்ஃபியூஷனா இருக்குன்னா டைரக்டா இந்த இன்டகிரேஷன் மெத்தடே போய்க்கலாம். இந்த இன்டகிரேஷன் மெத்தட் வந்து நம்ம கான்ஸ்டன்டா இருந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தாலும் லீனியரா வேரி ஆனாலும் எப்படி வேரி ஆனாலும் சரி, இன்டகிரேஷன் மெத்தட்ல நமக்கு ஆல்வேஸ் கரெக்டான ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். அடுத்து வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தட், ஒர்க் டன் வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? கிராஃபிக்கல் மெத்தட் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கிராஃப் வரையும்ப்பா. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க.
டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் இப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஃபோர்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். இப்போ ஏரியான்றது கர்வ். ஏரியான்றது கர்வ் என்ன சொல்லுங்க? அந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன், அந்த கிராஃப் பிலோ தி கிராஃபும் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இது எல்லாமே பவுண்டட் ரீஜன் தானே இப்போ ஏரியா. அப்போ ஏரியா ஆஃப் தி கிராஃப் பார்க்கலாமா? அப்போ ஏரியா ஆஃப் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், ஏரியா ஆஃப் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லெங்த் இன்டு பிரெத் தானே பண்ணோம். லெங்த் வந்து ஃபோர்ஸ், பிரெத் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது. அப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் டன். ஸோ ஏரியா ஆஃப் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், ஏரியா ஆஃப் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் என்ன வருது சொல்லுப்பா? ஒர்க் டன் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒர்க் டன் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு இது இந்த கான்செப்ட்ல ஒரு ப்ராப்ளம் தரேன், ஃபாஸ்டா யார் சால்வ் பண்றீங்க பார்க்கலாமா? கவனிங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். நான் ஃபோர்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கேன். ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு. ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் இதுதான்ப்பா, இதுதான் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வந்திருக்கு. நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கங்க, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் டி அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்படின்னு எடுத்துங்கப்பா. இப்போ வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்றேன் பாருங்க. இந்த பாயிண்ட் டிக்கு கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன். இந்த பாயிண்ட் சிக்கு கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன். இந்த பாயிண்ட் ஏ இருக்கு இல்லைங்களா, இங்க கரஸ்பாண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1 மீட்டர். இங்க வந்து நமக்கு 11 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கும். 11 மீட்டர்னு கொடுத்துருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து ஒர்க் டன், ஒர்க் டன் வந்து கொஸ்டின் கேட்கிறேன். வாட் இஸ் தி ஒர்க் டன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் தி ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ்? இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ ஆப்ஷன் தர போறோம். கரெக்டான ஆன்சர் எல்லாருமே சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே வந்து நான் ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்? 25 பை, 5 பை, 100 பை, 100 பை, 55 எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல கொடுத்துருக்கோம். ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ல தான் எடுத்திருக்கோம், நியூட்டன்ல எடுத்திருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மீட்டர்ல எடுத்திருக்கோம். ஸோ வாட் இஸ் தி work done by the force? The force varies with respect to displacement as shown in graph அப்படின்னு கொடுத்திருக்கும். இப்போ நம்ம எனர்ஜி கான்செப்ட் பார்க்கலாம். எனர்ஜி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா capacity to do work is known as energy. Capacity to do work is known as energy அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னா ஒர்க் டன் வந்து கன்வெர்டட் இன்டு எனர்ஜின்னு வரப்போகுது. ஒர்க் டன் வந்து கன்வெர்டட் இன்டு எனர்ஜின்னு வரும். சரி, இப்போ நம்ம ஜென்ரலா வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அதாவது டோட்டல் எனர்ஜின்னு பார்ப்போம். அதுல டோட்டல் எனர்ஜி என்னன்னா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வரும். அப்போ கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டு கான்செப்டை இப்போ பார்க்க போறோம் நம்ம. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கைனடிக் எனர்ஜியை பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா when the body வந்து மோஷன்ல இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா energy possessed by the body by the virtue of motion. Energy possessed by the body by the virtue of motion அப்படின்னு எடுத்துப்போம். இதான் கைனடிக் எனர்ஜி. இப்போ ஒர்க் டன் வந்து கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா டெரைவ் பண்றேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு வச்சுங்க. இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் நான். இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால இந்த பாடி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டர்கோஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு எடுத்துங்க. ஒரு எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்போது இதுக்கு வந்து வெலாசிட்டி v இருக்கு, இந்த பிளாக்குக்கு மாஸ் mன்னு எடுத்துங்க. எடுத்துட்டீங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஒர்க் டன் அதாவது கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் தானே நம்ம என்ன சொல்றோம்? எனர்ஜின்னு சொல்றோமா? அப்போ கைனடிக் எனர்ஜி ஸ்டோர் ஆனது ஒர்க் டன் தான். அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இந்த டிஸ்பிளேஸ் MAS போட்டுடலாம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியல உங்களுக்கு, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as தெரியும் இல்லப்போ. இந்த ஈக்குவேஷன் 2ல டிவைட் பண்ணுங்க. அப்போ as இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2 தானே வருது. அப்போ as பிளேஸ்ல நம்ம v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுமா? இதுதானே as. அப்போ a இன்டு s பிளேஸ்ல v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ m இன்டு இங்க u எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 0 தானப்பா. அப்போ இந்த u வந்து நம்ம 0ன்னு போட்டுங்க. அப்போ 0 போட்டோம்னா என்ன வந்துரும் சொல்லுங்க? as ஈக்குவல் v ஸ்கொயர் பை 2. ஸோ v ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆஃப் mv ஸ்கொயர். கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா வருது சொல்லுங்க? ஆஃப் mv ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வந்திருக்கு. சரிங்களா?
சரி, இப்போ ஒரு பாடி வந்து மோஷன்ல இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ் m இருக்கு, அதுக்கு வெலாசிட்டி v இருக்குன்னா, நல்லா கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாஸ் m இருக்கு, வெலாசிட்டி v இருக்குன்னா, அப்போ அது கண்டிப்பா மொமெண்டம் இருக்கும். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. அடுத்து கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv². எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருந்தா கைனடிக் எனர்ஜி இருக்கும், மொமெண்டம் இருக்கும். அதனால கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டமுக்கும் ரெண்டுத்துக்கும் நம்ம ரிலேஷன் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்ப என்ன ரிலேஷன் கொண்டு வர பாருங்க. கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ இன்டு m இன்டு v² தானே இருக்கு. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை m போடுங்க. சோ m² டிவைட் பை v² இஸ் m² டிவைட் பை m னு வரும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை m னு போட்டாச்சு. இப்போ இங்க மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிருக்கோம் பாருங்கப்பா. இங்க மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா m இன்டு v தானே இருக்கு. அப்ப இத ஸ்கொயர் பண்ணிட்டா மொமெண்டம் ஸ்கொயர் ஈக்குவல் டு m² v² வருமா? அப்படினா m² v²ல மொமெண்டம் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? அப்ப m² v² பிளேஸ்ல மொமெண்டம் ஸ்கொயர் போடுங்க. சோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் டிவைட் பை 2m. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m எடுத்துக்கலாமா? சரி. அடுத்து வந்து இப்போ வந்து மொமெண்டம் கொடுத்து மாஸ் கொடுத்து கைனடிக் எனர்ஜி கேட்டா மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m போட்டா கைனடிக் எனர்ஜி வந்துருது. ஒருவேளை கைனடிக் எனர்ஜிக்கு மாஸ் கொடுத்துட்டு மொமெண்டம் கேக்குறாங்க வெச்சீங்க. அப்ப என்ன பண்ணோம்? மொமெண்டம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி இன்டு 2m னு போட்டுக்கலாம். இப்போ மொமெண்டம் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இன்டு 2m அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இதுதான் வந்து நமக்கு வந்து மொமெண்டமுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் மாஸுக்கும் ரிலேஷன் இந்த இது வருது. இப்படி வரைக்கும் உங்களுக்கு புரியுது. இப்போ கொஞ்சம் நான் கிராஃப்ஸ் வரைஞ்சு क्वेश्चंस கேக்குறேன். யார எந்த கிராஃப் கரெக்ட்டா தப்பான்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ கவனிங்க. இப்போ நான் என்ன கிராஃப் வரையறேன் பாத்தீங்கன்னா, கைனடிக் எனர்ஜிக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரையறேன்ப்பா. கைனடிக் எனர்ஜிக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரையறேன். இந்த கிராஃப் கரெக்ட்டான்னு சொல்லணும். கைனடிக் எனர்ஜிக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். இது. அடுத்து வந்து மொமெண்டமுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரையறேன். மொமெண்டமுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரையறேன். சரிங்களா? மொமெண்டமுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரையறேன். இந்த கிராஃப் கரெக்ட்டான்னு சொல்லுங்க. இந்த ரெண்டு கிராஃப்மே கரெக்ட்டா இல்லனா ஃபர்ஸ்ட் கிராஃப் கரெக்ட், செகண்ட் கிராஃப் தப்பு, இல்ல செகண்ட் கிராஃப் கரெக்ட், ஃபர்ஸ்ட் கிராஃப் தப்பு, இல்லனா போத் கிராஃப்ஸ் ஆர் கரெக்ட். இப்போ என்ன ஆன்சர் சொல்றீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் வெலாசிட்டி, செகண்ட் கிராஃப் வந்து மொமெண்டம் வெர்சஸ் வெலாசிட்டி வரைஞ்சிருக்கேன். எந்த கிராஃப் கரெக்ட் சொல்லுங்க? வெரி குட். போத் ஆர் கரெக்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா மொமெண்டமும் வெலாசிட்டி எப்படி வேரி ஆகுது? லீனியர்லி வேரி ஆகுது. அப்ப லீனியர்லினா ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் கரெக்ட். அடுத்து கைனடிக் எனர்ஜியும் வெலாசிட்டியும் குவாட்ராடிக்கலி வேரி ஆகுது. இப்ப பாருங்க வெலாசிட்டி டபுள் ஆனா கைனடிக் எனர்ஜி 4 டைம் ஆயிரும். இதே மொமெண்டம்ல பாருங்க வெலாசிட்டி டபுள் பண்ணா மொமெண்டம் டபுள் ஆகுது. இங்க கைனடிக் எனர்ஜில வெலாசிட்டி டபுள் பண்ணா கைனடிக் எனர்ஜி 4 டைம் ஆகும். வெலாசிட்டி ட்ரிபிள் பண்ணா கைனடிக் எனர்ஜி 9 டைம்ஸ் ஆகும். அப்ப வெலாசிட்டி நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கைனடிக் எனர்ஜி ஸ்கொயர் டைம்ல இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபாஸ்டா இன்கிரீஸ் ஆகணும் வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆகிறத விட. அப்போ ரேட் ஆஃப் இன்கிரீசிங் வெலாசிட்டி விட ரேட் ஆஃப் இன்கிரீசிங் கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். அதனால தான் பாராபோலா அப்படின்னு வந்திருக்கு. சோ கைனடிக் எனர்ஜிக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வந்து பாராபோலா வந்திருக்கு. மொமெண்டமுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வந்து லீனியர் கிராஃப் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து பாருங்க கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p² பை 2m தானே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா மொமெண்டம் கான்ஸ்டன்டா வச்சுட்டு கைனடிக் எனர்ஜிக்கும் மாஸுக்கும் கிராஃப் வரையறேன். இந்த கிராஃப் கரெக்ட்டா தப்பான்னு சொல்லணும் நீங்க. கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் மொமெண்டம். சாரி, கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் மாஸ். கைனடிக் எனர்ஜி y ஆக்சிஸ்லயும் மாஸ வந்து x ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். மொமெண்டம் கான்ஸ்டன்டா வச்சுட்டு கிராஃப் வரைய போறேன். இந்த கிராஃப் கரெக்ட்டா தப்பான்னு சொல்லணும்ப்பா. அதாவது கைனடிக் எனர்ஜி, அதாவது இங்க என்ன பண்ணிருக்கேன், கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டமுக்கும் ரிலேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p² பை 2m, மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம், மொமெண்டம் கான்ஸ்டன்டா வச்சுட்டு மாஸை மாத்தினா கைனடிக் எனர்ஜிக்கும் மாஸும் கிராஃப் இது சொல்லியிருக்கேன். இந்த கிராஃப் கரெக்டா தப்பா பாருங்க. அப்ப பாருங்கப்பா, இப்போ வந்து மாஸ் ஜீரோவா இருந்தா கைனடிக் எனர்ஜி இன்ஃபினிட்டியா இருக்கணும். மாஸ் இன்ஃபினிட்டியா இருந்தா கைனடிக் எனர்ஜி ஜீரோவா இருக்கணும். அப்போ மாஸ் ஜீரோவா இருந்தா கைனடிக் எனர்ஜி இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி y ஆக்சிஸ்ல இன்ஃபினிட்டில போய் மீட் ஆகணும். அதே மாதிரி மாஸ் வந்து ஜீரோவா இருந்தா கைனடிக் எனர்ஜி இன்ஃபினிட்டி தானே, அது முடிஞ்சாச்சு. மாஸ் இன்ஃபினிட்டினா கைனடிக் எனர்ஜி ஜீரோ தானே வரணும். மாஸ் இன்ஃபினிட்டினா கைனடிக் எனர்ஜி ஜீரோனா வந்து மாஸ் ஆக்சிஸ்ல இன்ஃபினிட்டில போய் டச் பண்ணணும். அப்ப இந்த கிராஃப் கரெக்ட். எப்பயும் வந்து y இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பேர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இது வந்து என்ன சொல்லுங்க, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிராஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து ஒரு கிராஃப் கொடுத்துருந்தோம். என்ன கிராஃப் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தோம். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் k இன்டு 2m கிராஃப் கொடுத்துருந்தோம். k இன்டு 2m கிராஃப் கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிராஃப் வரைய போறோம். என்ன கிராஃப் வரணும் வந்து மொமெண்டமுக்கும் மாஸுக்கும் கிராஃப் வரைய போறோம். கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்டா வச்சு பண்ண போறோம். மொமெண்டமுக்கும் மாஸுக்கும் கிராஃப் வரையலாம். கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் அப்படி வரைஞ்சா இந்த கிராஃப் கரெக்டா தப்பான்னு நீங்க சொல்லணும்.
மொமெண்டம் வந்து y ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம், மாஸ் x ஆக்சிஸ்ல வச்சுக்கலாம், கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட்டா எடுத்து கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு மாஸ் மட்டும் மாத்திரம் மொமெண்டம் வந்து வேரி ஆகணும். அப்ப கிராஃப் பாருங்க, கிராஃப் இப்படி வரும். இந்த கிராஃப் கரெக்டான கிராஃப். எப்படி பாத்தீங்கன்னா மாஸ் இன்க்ரீஸ் ஆனா மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா டைரக்டிவ் ப்ரொபோர்ஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் இருக்கு. ஆனா மாஸ் 4 டைம்ஸ் பண்ணா ரூட்டுக்குள்ள இருக்குனால மொமெண்டம் 2 டைம் ஆகும். மாஸ் 9 டைம்ஸ் பண்ணா மொமெண்டம் 3 டைம்ஸ் ஆகும். அப்போ வந்து மாஸ் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது, மொமெண்டம் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுது. அதான் மாஸ் வந்து ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது, மொமெண்டம் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுது. இதுவும் பேரபோலா. ஆனா இந்த பேரபோலா வந்து ஓபன் ரைட் ஓடு, இங்க பார்த்த பேரபோலா வந்து ஓபன் அப்வோர்ட் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம்.